வாழ்க வளமுடன். அ நெறைய பேர் வந்து நெறைய நம்ம எக்ஸர்சைஸ் என்னோட சேனல்ல நீங்க நெறையா எக்ஸர்சைஸ் பார்த்துருப்பீங்க. விதவிதமா 1/2 அன் ஹவர், 2 மினிட்ஸ்லாம். இப்ப உங்களுக்கு வேதாத்ரி மகரிஷிய பத்தி நெறைய பேருக்கு தெரியறதுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வரலாற மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து நெறைய என்னுடைய இந்த யோகா பயணம் ஆரம்பிக்கிறதே எனக்கு வேதாத்ரி மகரிஷியோட தான். அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆமா. எனக்கு தெரியாம எதுவுமே தெரியாம ஆரம்பிச்சது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து மகான்கள் வந்து இயேசுநாதர், அப்புறம் நபிகள் நாயகம், அப்புறம் ராகவேந்திரர், சங்கரர், ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் இவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மகரிஷி எல்லாமே வந்து நெறைய மகான்கள் வந்து நம்மளுடைய பாரத தேசத்துல நெறைய பேர் இருக்காங்க. எதுக்கு அவங்கலாம் ஒவ்வொரு சாய்பாபா இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்கு வராங்கன்னா, இந்த இந்த தேசத்துல வந்து சில அநியாயங்கள் நடக்கும். நல்லது சொல்றதுக்காக கடவுள் வந்து இயற்கையே வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் ஒரு மகானா வந்து ஒரு பிறப்பு வந்து எல்லாருடைய நெறைய கோடி பேர் பிறக்குறாங்க. 600, 700 கோடி ஜனங்கள் இருக்கு. எல்லாருமே ஏன் வந்து அவங்க காலத்துக்கு பிறகும் பேசுறது இல்லன்னா, சில பேர் தான் மகான்களா வந்து அவதரிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, சில அந்த மகான்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒருத்தர் நல்லது சொல்றதுக்காக தான் இந்த பூமிய திருத்துறதுக்கு, மக்களுக்கு நல்லது சொல்றதுக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க. வேற எதுக்குமே கிடையாது. அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க அப்படி இருப்பாங்க. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, மகான்கள் இருந்த காலத்த விட அவங்களோட மறைவு காலத்துல தான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆ இயேசுநாதர் கூட எடுத்துக்கோங்க, இல்ல ராகவேந்திரர் எடுத்துக்கோங்க, இல்ல இப்ப இருக்கிற மகரிஷி எடுத்துக்கோங்க, எல்லாமே சாய்பாபா எடுத்துக்கோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க காலத்துல ஓரளவு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அபார வளர்ச்சியா இருக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் நெறைய இருப்பாங்க. நம்பிக்கையா இருக்கும். எல்லாமே இருக்கும். அப்படின்னு இருக்கிறப்ப, என்னுடைய இது வந்து ப்ரமோஷன் வீடியோன்னு கிடையாது. நான் வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றது. மகரிஷி வந்து அ என்ன இருக்கிறதுலயே சிம்பிளிஃபஸ்ட் எக்ஸர்சைஸ் நெறைய இருக்காங்க. இது ஈஷா இருக்கு, ஆர்ட் ஆஃப் லிவிங் நெறைய இருக்கு. பட் எனக்கு வந்து அது ஒரு அ ரொம்ப பிடிச்சமானது. எல்லாத்தையும் நான் எல்லார்ட்டயும் நான் எல்லாருமே படிப்பேன் நான். எங்கெங்க எனக்கு டைம் கிடைக்கிறதோ அங்கங்க ஒரு கிளாஸ் எடுப்பேன். அப்ப வந்து நாங்க பார்த்தீங்கன்னா, மகரிஷியோடது இதுல இருக்கிறதுலயே வந்து அவர பத்தி சின்ன ஒரு ரீகேப். 1910ல வந்து இவரு பிறந்தாரு. குடுவாஞ்சேரியில பிறந்தாரு. நெறைய கஷ்டங்கள் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்லா மேல போய், மறுபடியும் கீழ இறங்கி, மறுபடியும் ஒரு பொருளாதாரத்துல போனார். அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து அந்த ஏன் நம்மளுக்கு ஏழ்மை வர்றது இதெல்லாம் பண்ணும்போது, அப்புறம் தன்னோட உடலையே வருத்தி ஒரு 40 வருஷம் காயகல்பன்ற பயிற்சி குடுத்தாரு. அப்புறம் நம்மளுக்கு நெறைய அதாவது அவர் சொல்லாத இதுவே கிடையாது. எக்ஸர்சைஸ் குடுத்துருக்காரு. 2வது அகத்தாய்வு 1லேருந்து 4 பிரம்மஞானம். இப்படி எல்லாமே வந்து அவரு என்ன தனக்கு தெரிஞ்சது எல்லாமே கவிதைகள் நெறைய எழுதியிருக்காரு. அப்படி எத்தனையுமே இந்த சொசைட்டிக்கு குடுத்துட்டு போயிட்டார். குடுத்துட்டு அவர் வந்து 2006ல இறந்தார். தன்னுடைய 95வது வயசுல இறந்திருக்காரு. இன்னும் மகான்லாம் ஒரு 120 வருஷம் இருப்பாங்க. 95 வயசுலன்னா அப்படி கிடையாது. சிலர் அவருக்கு கரெக்ட்டா அதுக்கு ஆயுசு குடுத்தது. இருந்த வரைக்கும் அவர் வந்து ஆரோக்கியமா இருந்தாரு. அவருடைய முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய 90வது வயசு வரைக்குமே அவர் வந்து தன்னால என்ன முடியுமோ உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் இந்த உலகத்துக்கு போயிருக்காரு. அதனால அவரோட மெயின் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, சில ஆர்கனைசேஷன்ல எக்ஸர்சைஸ் வந்து ரொம்பவே வந்து டஃப்பா இருக்கும். அதாவது பெய்டா இருக்கும். காசு குடுத்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கும். பட் இவருல வந்து முதல்ல சொல்லிக் குடுத்துரும். ஆனா உடல் இருந்தா தான் நீங்க எதையுமே செய்ய முடியும் நீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும், நாட்டுக்கே ஒரு பிரதமரா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கு எவ்வளோ வசதிகள் கோடிகள் இருந்தா கூட உடல் கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் எல்லாமே இத குடுத்துட்டாரு. உடல் தான் முக்கியன்றத அவர் ரொம்ப சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார். அவரோடதுல மௌனம்கள் இருக்கு, காயகல்பம், நெறைய 9 வகை தவங்கள், இது மாரி நெறைய இருக்கு. படிக்கிறவங்க நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க படிச்சுக்கோங்க. நான் அது சந்தோஷம். பட் என்னோட இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து பிட்டா நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸா நான் நெறைய பேருக்கு நான் வேதாத்திரி வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். பட் இப்ப இருக்கிற அந்த 1/2 அன் ஹவர் மகராசனம் தவிர்த்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா நான் எக்ஸர்சைஸ் பண்ணி காட்டுறேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால டெய்லி முயற்சி பண்ணி என்னோட சேனல்ல இத நான் அப்லோட் பண்றேன். நீங்க அவரோட நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது இத வந்து பார்த்துட்டு நீங்க டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட்டா இருக்கும். நன்றி. எக்ஸர்சைஸ் ஃபுல் செட் ஆஃப் எக்ஸர்சைஸ் வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்லி காட்டுறேன். அது பாருங்க எப்படி இருக்கு. அவருதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசனாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எக்ஸர்சைஸ் தான். ஹோல் பாடிய ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அல்ல கவர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸர்சைஸ் அதுல வந்துரும். 2வது வந்து வர்மாஸ் தான் உங்களுக்கு நெறைய இருக்கும். கிட்டத்தட்ட 132 வர்மாஸ். ஃபுல் இதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 132 வர்மாஸ் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கைய வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சு
அதாவது மூச்சு மேலே இழுக்கணும். மேலே 3 மூச்சு, கீழே 2 மூச்சு. 1 2 3 4 அப்படி கீழே. மறுபடியும் 1 2 3 4. மறுபடியும் மேலே 2 மூச்சு. 1 2. கீழே 2 மூச்சு, மேலே 4 மூச்சு. அப்போ 6 3 18 மூச்சு வரும். 1 2. மறுபடியும் மேலே 1 2 3 4. உங்களுடைய இது எல்லாமே ஒண்ணுதான். நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கை, அது மாதிரி வரணும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கை எப்படி வச்சுக்கோங்க. கை எப்படி வச்சுக்கிட்டு அதாவது மூச்சு இது சாதாரண மூச்சு தான். நீங்க எப்பயுமே இந்த இதோட செய்யும் போது, அந்த பிரீத்திங்கோட செய்யும் போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்படி வெளியில விடும் போது மூச்சு இன்ஹேல் பண்ணணும், உள்ள வரும்போது எக்ஸேல் பண்ணணும். வருவாங்க 5 times. 1 எக்ஸேல். மறுபடியும் இன்ஹேல். காலை ஒண்ணா வச்சுக்கோங்க. அகைன் எக்ஸேல். மறுபடியும் இன்ஹேல் எக்ஸேல். மறுபடியும் இன்ஹேல் எக்ஸேல். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கையை நம்ம இந்த 5 விரல் இது சேர்ற மாதிரி இப்படி கையை வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா காதை ஒட்டி இப்படி நம்ம ரொட்டேட் ஆகணும். சில பேருக்கு கை ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குறது கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்சா அப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, கையை பிடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியறதோ அந்த அளவுக்கு செய்யணும். காதை ஒட்டி வரணும். காதை ஒட்டி ஒரு 3 ரவுண்ட் சுத்தணும். கையை மடக்க கூடாது, காலை ஒடி 3 ரவுண்ட் சுத்தணும். அதே மாதிரி இந்த கை ஃபர்ஸ்ட் வலது கை, அப்புறம் இடது கை, ரைட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் சுத்தணும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா இடது பக்கமா, அதாவது எதிர்மறை பக்கமா சுத்தணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது 2 பக்கமும் சுத்தணும். அதே மாதிரி அதே கையை 2 பக்கமும். தென் ஆப்போசிட் சைடு. எதுவுமே காதை ஒட்டி வரணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பூல்ல எப்படி நம்ம நீச்சல் அடிப்போம், இப்படி அடிப்போம் இல்லையா? அதே மாதிரி காலை முன்னாடி வச்சுக்கணும். காலை முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கையை நம்ம முகுலமுத்திரையில முன்னாடி இருக்கணும், மேல ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த கை பின்னாடி, அதாவது இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கணும், மேலேயும் கீழே இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறப்போ அப்ப நீங்க ஸ்விம் பண்ணும்போது இப்படி காதை விட்டு தலை திரும்பக்கூடாது, இடுப்பு திரும்பக்கூடாது. அப்ப நல்லா ஸ்விம் பண்ணணும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது வரைக்கும் இது பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 2 3 4 எல்லாமே 3 தடவை செஞ்சா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நீயே பிடிச்சுக்கணும். அடுத்தது ட்விஸ்டிங். இந்த 2 விரல கையை அப்படி மூடிக்கணும். எல்லாம் அப்படி மூடிட்டு 2 இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இப்படி இருக்கிறப்ப நல்லா இப்படி ஜாயின் பண்ணணும். காலை கொஞ்சம் வைடனா வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு திரும்பும் போது வரும். இப்படி க்ளோஸரா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் திரும்ப முடியும். அதனால கொஞ்சம் கால் நல்லா ஒரு 1.5 அடி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இப்படி திரும்பும் போது இந்த கால் திரும்பணும். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் திரும்பும் போது ரைட் ஹேண்ட் கால் திரும்பணும். நல்லா பாருங்க. அப்ப அந்த ட்விஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இடுப்புல இருக்கிற தசைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஃபேட் எல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறதே உங்களுக்கு வயர்ல தான். அப்போ லேடிஸ்க்கு ஜென்ரலாவே கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆனா வரும். இருந்தா கூட அது ஒரு அப்நார்மலா இல்லாம ஓரளவுக்கு அப்டமெண்ட்ல எல்லாருக்குமே தொப்பை விழுவோம் லேடிஸ் கூட. ஸோ அதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சா கூட குறையும். அதே சமயத்துல உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு ஆக்வர்டா இல்லாம இருக்கும். சில ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடும்போது உங்களுக்கு அசிங்கமா தெரியாது. ஸோ இப்படி கையை இந்த நெஞ்சுக்கு நேரா இப்படி வைங்க.
வச்சுட்டு அப்படியே திரும்பணும். நல்லா ட்விஸ்ட். உங்க ஹோல் பாடியை பத்திக்கலாம், என்னோட ஹோல் பாடி பத்திங்கன்னா நல்லா ஃபுல்லா திரும்பி இருக்கு, பாதிக்கு பாதி திரும்பணும். அப்ப அந்த இடுப்பு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து நியூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பும் போது நல்லா இந்த பக்கம் திரும்பணும், நல்லா திரும்பணும். திரும்பும் போது இப்படி வரணும். அகைன் இது எல்லாமே 3 டைம்ஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போ 3 டைம்ஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா இந்த செஸ்ட்டுக்கு இதுக்கு அப்படி இருக்கணும். நல்லா திரும்ப முடியாதவங்க எந்த அளவுக்கு திரும்ப முடியுதோ அந்த அளவுக்கு திரும்புங்க. ஹிப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எக்ஸசைஸுமே நீங்க உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஐ எம் நாட் ஏ டாக்டர், நான் ஜஸ்ட் ட்ரைனர், அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்ப நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களால் என்ன முடியுமோ, எந்த ஸ்டேஜ் முடியுறதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. எனக்குமே லெக்மெண்ட் டேர் இருக்கு, அந்த இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லித்தர முடியும், சொல்லித்தரேன். என்னால் என்ன முடியுதோ அதுதான் நான் எடுத்து உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால நீங்க டாக்டரை கன்சல்ட். இப்போ நம்ம நின்றுட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம். இப்போ கால் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து பண்ணணும். உட்காந்து பண்றப்ப இந்த காலை நீங்க நேரா வச்சுக்கோங்க. அதாவது மகரிஷியோட எக்ஸசைஸ் பத்தி பார்த்தீங்கன்னா மகராசனம். மகராசனம்ன்றது படுத்து செய்யற எக்ஸசைஸ். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 7 நிலைகள் இருக்கு. அப்ப நம்ம நின்றுட்டு செய்யறது முடிஞ்சிடுது. ஸோ இப்போ உட்காந்து செய்யறது. உட்கார செய்யும் போது நீங்க கையை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுங்க. எந்த ஏஜ்லயுமே செய்யலாம். அப்ப காலை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு அகட்டிக்கணும். அப்புறம் முன்னாடி முன்னாடி வச்சு இப்படி உள்பக்கமா எடுக்கணும், வெளியில விடணும். அப்படியே உள்பக்கமா வரணும், வெளியில விடணும். எல்லாமே 3 தடவை பண்ணுங்க. வெளியில விடணும். வெளியில சுண்டு வரல் வரைக்கும் படணும். அந்த முட்டி மடங்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப ஜாக். அப்புறம் ஒன்னா வச்சுக்கோ. ஒன்னா வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணணும். நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். இது எல்லாமே ஈஸியா இருக்கும். எல்லா ஏஜ்லயுமே செய்யறது தான் மகரிஷியோட எக்ஸசைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை நல்லா முன்ன பின்ன. இது வந்து வார்ம் அப். காலுக்கு வந்து நம்ம செய்யறது வந்து இது வார்ம் அப். இது காலில் ஃபுட்ராஃப்ராலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அது கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையில நம்மளோட நரம்புகள் எல்லாமே தலையில முடியும், கையில முடியும், ஹிப்ல முடியும், காலில் முடியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம காலில் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா எந்த காரணத்துக்கு காலை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டா வச்சுக்க பாருங்க. அதுல புண்ணெல்லாம் வர்றோம் அதளவுக்கு பார்த்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்துன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அப்ப நீங்க காலை சுத்தமா வச்சுக்கணும். நைட் ஆனா முடிஞ்ச எண்ணெய் தடவணும். இதை நல்லா வெடிப்பிடிப்பு வராம இதெல்லாம் பார்த்துக்கணும். வெடிப்பு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனாலதான் நம்ம நரம்புகள் எல்லாமே இதுல முடியறதுனால என்ன பண்ணணும்னா நம்ம காலில் வந்து இதுக்கு ஒரு மசாஜ் பண்றோம். மசாஜ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதம், இந்த பாதம் தான் நம்மளுக்கு ஏதாவது காலை அப்படியே நம்ம உடம்ப பாதியா பிரிச்சுக்கோங்க. பாதியா பிரிச்சிங்கன்னா வலது பக்கம் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே வலது பக்கம் காலில் இருக்கும், இடது பக்கம் இருக்கிறது எல்லா உறுப்புமே இடது காலில் இருக்கும். அப்போ நீங்க காலை ஒன்றும் இப்படி வைக்கும் போது உங்களுடைய 2 உடம்பும் நீர் கூட சந்திக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணுமே சிம்பிள். இந்த கையை பின்னாடி வச்சு நல்லா பாருங்க என்னுடைய பாதத்தை. இந்த பாதத்துக்கு இது என்ன பண்ணணும்னா பின்னாடி கை அப்படி வச்சுக்கணும். இந்த நான் இப்போ வந்து என்னோட இடது கால் பண்றேன், இடது கால் தான் லெஃப்ட்ல பண்றேன். அப்ப என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை இதை வந்து பின்னாடி வைக்கணும். ரைட் ஹேண்ட், இது என்னோட ரைட் ஹேண்ட், இதை வந்து முன்னாடி இதை வச்ச மாதிரி இப்படி வைக்கணும். வைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ரெஷர் கொடுக்கணும், மசாஜ் பண்ணணும். நீங்க மசாஜ் பண்ண உங்க உடல்ல ஏதாவது உறுப்புகள் ஏதாவது உங்களே அறியாம ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தானே வந்து நீங்க தொடர்ந்து செய்யறப்பதான் எதுவுமே ஒரு நாள்ல உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி பாக்குறதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாது, செஞ்சாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க தொடர்ந்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் வந்து எப்படி குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை வருஷம் பூரா படிச்சுட்டு நம்ம நெட் ரிசல்ட் வரும்போது எவ்வளவு நல்ல மார்க் வாங்க சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரிதான் ஒரு நாளை படிச்சுட்டு யாரும் மார்க் வாங்கிட முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய பலன் கண்டிப்பா நீங்க உங்களே அறியாம அது கிடைக்கும். ஏதாவது உடல் உபாதைகள் ஈவன் சுகர் கூட நம்ம ஃபுட்ராஃப்ராலஜி இது பண்ணும்போது குறையிறது நம்மளுக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து செய்யறப்போ இந்த மசாஜ் செய்யறப்போ இது மட்டுமே நீங்க சமயத்துல செய்யலாம். நீங்க எதுவுமே உங்களால செய்ய முடியலன்னா எந்த டயத்துல நீங்க ஈவன் சாப்பிட்டுட்டு கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு கூட இது நீங்க செய்யலாம்.
செய்யறப்போ உங்களுக்கு நியூட்ரஸ் ப்ராப்ளம் கூட லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா சரியாகும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சொன்ன மாதிரி கையை கீழே வச்சுக்கோங்க, இதை மேலே வைங்க. இதை வந்து 11 மாதிரி பண்ணணும். நல்லா அப்படி ஒரு மசாஜ் பண்ணணும். எப்படி பண்ணணும், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம தலைபாகம். ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தலைபாகம் எப்படி 2 காலையும் நம்ம பிரிக்க, அதே மாதிரி இதுதான் 11. இங்க பாருங்க, இங்க எல்லாமே ஒரு ப்ரெஷர் தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு, அப்புறம் இங்க நம்ம இதெல்லாம் கழுத்து பக்கம் இதெல்லாம் வரும். அப்புறம் இங்க இங்க நல்லா இது நல்லா அழுத்தம். இப்ப சிம்பிளா ஜிக்ஸாக், ஜிக்ஸாக்னா இசட் மாதிரின்னு அர்த்தம். இசடுக்கு எப்படி போடுவோம் நம்ம தமிழ் இங்கிலீஷ் ஓமாக்கி அழுத்து இருக்கு இல்லையா, அந்த இசடு போடுற மாதிரி இப்படி வரணும். குறுக்கா நடுக்க அப்படியே நம்ம வந்து போட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்படி நீங்க செய்யறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் அப்டமன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். அழுத்தம் நம்ம கொடுக்க முடியாது. லேடிஸ்ன்றனால காலே கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஜென்ஸ் அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த இடத்துல யாரா இருந்தாலும் இந்த இடம் நீங்க வந்து பொறுமையா செய்யணும். அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. ஓகேவா? இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க 2 to 3 times நீங்க செய்யலாம். இப்ப நான் வந்து 1 time தான் செய்யறேன் நான். ஓகேவா? இப்படி பண்ணணும். அடுத்தது இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இது வந்து ஸ்பைனல் கார்டு. நம்ம இந்த காது மண்டலம் எங்கெல்லாம் வரும். அப்ப இது வந்து இப்படி கீழே வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. ஒரு 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 அழுத்தமா கொடுங்க, ஈஸியா முடியும். இப்படி ஒரு அழுத்தம். இதை மேல கீழே கூட நீங்க 2-3 தடவை இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த ஆங்கிள் இங்க நம்ம தொடவே மாட்டோம். இதுக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணணும். இப்படியே ரவுண்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒண்ணுமே இப்படி சும்மா இப்படி கையை வச்சு அதே மாதிரி இந்த மசாஜ் இப்படி காலை வச்சு நல்லா இப்படி நீவி மாதிரி விடணும். அடுத்தது வந்து இந்த இடது கை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடது கையால உள்ள விட்டுடுங்க காலை. இந்த வலது கை, இது என்னோட வலது கை. இப்ப நான் லெஃப்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் காலை. இதே இதுதான் நீங்க ரைட்டுக்கும் பண்ணணும். ஓகேவா? வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த என்னுடைய ரைட் ஹேண்டால இந்த கால் நடுவுல வைக்கணும். இந்த விரல் இருக்கு பாருங்க, இந்த விரல் நீங்க பிடிக்கணும். பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும். அப்ப இது கிடைக்கும். அப்ப ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 அப்புறம் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸ் 3 to 4 times இல்ல 5 times பண்ணீங்கன்னா, அடுத்தது உங்க காலையே நீங்க பிடிச்சு விடணும். அப்ப இதான் மசாஜ். இப்படி மசாஜ். இதையே வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கண் எக்ஸசைஸ் பாக்குறோம், ஐ எக்ஸசைஸ். நம்மளுடைய மேக்சிமம் எனர்ஜி பாத்தீங்கன்னா கண்ணுல தான் போயிடும் இல்லையா? நம்ம நிறைய பேர் செல்போன் யூஸ் பண்றோம், டிவி பாக்குறோம். அது மாதிரி அதெல்லாம் அத்தியாவசியமா எடுத்துக்கணும். உத்தியோகம் போறவங்களுக்கு எல்லாருக்குமே அது முன்னாடிலாம் எக்ஸூரேஷன் இப்போ எசென்ஷியலாவே வேற ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து நம்மளுடைய தள்ளாத வயது வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தணுன்றதுதான் முக்கியம். பொருளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் வந்து வீணாக்க கூடாது. அப்படி இருக்கிறப்ப கண்ணை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணை வந்து நீங்க டெய்லி அந்த ஐ கப் வச்சு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்துல அது தண்ணியில வந்து ஐ கப் வாங்கிக்கோங்க. டெய்லி நம்ம நல்ல ஐஸ் வாட்டர் நல்ல தண்ணியை வச்சு கண்ணில் வந்து அதை கிளீன் பண்ணிக்கோங்க. அந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ரெண்டாவது வந்து மகரிஷியோட ஐ எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க ஐ எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்ணாடி போடாதவங்க கூட போட்டுட்டு இருக்கிறவங்க கூட எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எதையுமே தொடர்ந்து செய்யறதுல தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு நாள் பலன் கண்டிப்பா வராது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து கையை என்ன பண்ணுங்க, விரிச்சுட்டு நம்ம இந்த நகை கண்ணு வைக்கணும். நகை கண்ணை வந்து முக்கியமா நீங்க பார்க்கணும். மஸ்ட் பிளஸ் போடணும். எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் அதாவது பெருக்கல் குறி, அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்தது ரவுண்டு, அப்புறம் முன்ன பின்ன. இதுதான் 4 எக்ஸசைஸ் தான் ஐ எக்ஸசைஸ். இது ரொம்ப ஈஸி. நான் ஒரே ஒரு சொல்றேன், நீங்க பண்ணிக்கோங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த நகை கண்ணை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா இப்ப எல்லாமே வஜ்ராசனம், இதெல்லாம் இது கூட வஜ்ராசனத்துல தான் பண்ணணும்னா முடியாதவங்களுக்காக நான் இந்த வந்து நான் செய்யறேன். நம்மளுக்கு நோக்கங்கள் என்ன, செய்யணுன்ற நோக்கம் தான். அது ஏன் அதனால இந்த விரல் கண்ணை மட்டும் இப்படி பாருங்க. நல்லா உங்க கண்ணை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி வைங்க. இது 5 times செய்யணும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா அப்படி பண்ணி அப்படி பார்ப்போம். இது ஒரு செட். அடுத்தது பிளஸ்ன்றப்ப இந்த பக்கம் வைக்கணும். இந்த தோள்பட்டை தொடும் போது தலை திரும்ப கூடாது, நேரா வச்சுட்டு
நகை கண்ணை மட்டும் இப்படி சைடா பாருங்க, பார்த்து அப்படி வைக்கணும். அதே மாதிரி இந்த பண்ணி இப்படி பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கீழேந்து மேல, எவ்வளவு மேல நீங்க பார்க்க முடியுமோ கண்ணை மட்டும் நீங்க பார்க்கணும். உங்க தலையை தூக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும். கண்ணை மட்டும் நீங்க பாருங்க. அதே மாதிரி ரவுண்டு ஓ போடுங்க. ஓ ரவுண்டோ எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? பெரிய சர்க்கிளா போடணும். பெரிய சர்க்கிளா போடும்போது கை இந்த பக்கம் போகும்போது கை இப்படி வந்து இது நீட்டா இருக்கணும், அது மடங்கும். இது மாதிரி பாருங்க, இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் இப்படி இப்படி மடங்கும். ஓகேவா? அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அதே மாதிரி கிளாக் வைஸும் எதிர்மறை பண்ணணும். அடுத்தது இந்த நகை கண்ணை வந்து நல்லா இப்படி கண்ணு மூக்கு கிட்டக்கு வச்சுக்கோங்க. இப்படி எட்டி பாருங்க. தூரமா வந்து எதிர்க்க இருக்கிற பொருளை பாருங்க. எதிர்க்க என்ன பொருள் இருக்கோ அந்த எதிர்க்க அந்த பொருள் பார்த்துட்டு மறுபடியும் அந்த நகை கண்ணை பார்த்து இப்படி பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் இது வந்து மொத்தம் 5 தடவை நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து கபாலை பத்தி. மகரிஷி வந்து எக்ஸசைஸ்ல மூச்சு பயிற்சி நிறைய இருந்தா கூட இந்த 2 போதும்ன்ற அளவுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியம், இது 2 போதும் அப்படின்ட்டாரு. ஸோ இந்த மூச்சு பயிற்சியோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நின்ற நிலை, உட்கார்ந்த நிலை, இது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது மகராசனம். மகராசனம்லாம் நீங்க பண்ணும்போது நான் அதனோட பலன் நான் சொல்றேன். நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது ஆசன வாயுன்றது நம்மளுக்கு மோஷன் போகிற இடத்துல வந்து அது இறுக்கி பிடிக்கணும். அதாவது நல்லா அப்படி பிடிச்சு பண்ணணும். அதுதான் வந்து அப்படி நீங்க கெட்டியா பிடிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா மூலாபாந்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ வந்து இந்த அப்டமெண்ட்ல இருக்கிற அந்த ஹிரண்யெல்லாம் ஃபார்ம் ஆகாம அப்படி வந்து அப்படி இறங்காம இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க அதை வந்து அப்படி பிடிச்சிக்கணும். நீங்க அதாவது அர்ஜென்ட்டா நம்ம வெளியில எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது அர்ஜென்ட்டா மோஷன் தான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம், அதே மாதிரி சுருக்கி இருக்கிறதா வந்து அது ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸ். சரியா? அதை வந்து கையில தான் காட்ட முடியும். ஸோ அப்போ வந்து நீங்க அந்த அது வந்து பிடிச்சுக்கோங்க. உங்களோட ரெண்டாவது வந்து நீங்க இது சின்முதிரை, அதை வந்து இங்க சின்முதிரை வச்சுக்கோங்க. நாசிகா முதிரைன்னு பேரு. இந்த 2 விரலை மடிச்சிட்டு இப்படி வைங்க, இப்படி வைக்கணும். அப்போ வந்து நல்லா நிமிர்ந்து உட்காரணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து உங்க மூச்சை இழுக்கணும், ரைட்ல விடணும். மறுபடியும் ரைட்லேருந்து இழுக்கணும், லெஃப்ட்ல விடணும். இப்போ இது முடிஞ்சவங்க, புதுசா இருக்கிறவங்க டவல் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த சளி இதெல்லாம் வேண்டாதெல்லாம் லங்ஸ்ல பாதைகள் சளி இருக்கிறப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழே சேர்ந்தோம். அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் மேலே விட்டா அசிங்கமா ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு மாக்கோடா ஃபீல் பண்ணுவோம். அதனால டவல் ஒன்றும் நீங்க அழகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க ஃப்ரீயா வீட்டில் நைட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா லேடிஸ் அழகாக ஒரு ஏதோ ஒரு வேஸ்ட் கிளாத் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சின்முதிரை வச்சுக்கோங்க. நம்ம செய்யலாம் பாருங்க எப்படின்னு. இப்படி பண்ணும் போது லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் இன்ஹேல் எக்ஸேல், அவ்வளவுதான். அரமை கால ஒரு 10 தடவை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். மூலபந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அது ஒரு இறுக்கி பிடிச்சுக்கணும். இதுதான் என்ன கண்டிஷன். சின்முதிரை வச்சுக்கணும், இது வச்சுக்கணும், செய்யணும். ஒரு 10 செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் பழக பழக உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஒரு 30 கவுண்டிங் செஞ்சா போதும். அப்படி பார்த்தீங்கன்னா வயிறு நான் சொன்ன மாதிரி பலூன் மாதிரி எப்போ என்ன பண்ணணும், இன்ஹேல் பண்ணும்போது பெருசா வரணும், முன்னாடி வரணும். எக்ஸேல் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ விரியணும். இப்போ கொஞ்சம் பழகினவங்க நல்லா ஸ்பீடா பண்ணணும். இப்படி பாருங்க. இப்படி 10 தடவை பண்ணிட்டு